இன்னைக்குரிய டிவோஷன் பொறாமை என்னும் எலும்புருக்கி. நீதிமொழிகள் 24:19. நிலையில்லா இந்த உலக ஓட்டத்துல நாம் ஆண்டவருடைய படைப்புகளை ரசிக்க தவறி விடுறோம். காரணம் என்னன்னா, கவலைகள் இல்லைன்னா நிம்மதியற்ற மனம் உடையவங்களா நம்ம இருக்கனால. யோசித்தா நம்ம எண்ணங்களே எதிரிகளாக மாறி விடுகுது. நம்மிடம் உள்ள வேண்டாத காரியங்கள் நம் ஆண்டவரை பின்பற்ற முடியாதபடி தடை கற்களா மாறிடுது. அப்படிப்பட்ட ஒரு தடைக்கல் தான் பொறாமை. இங்கிலாந்தோட இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்ற ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மார்கரெட் தாட்சர் இப்படி சொல்றாங்க: பொறாமை என்னும் ஆவி அழிவிற்கு வித்திடும், அது எதையும் கட்ட போவதில்லை அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. முதலாக வேதத்துல பொறாமை அப்படிங்கிற வார்த்தை எங்க வருதுன்னா, ஆதியாகமம் 26:14 தான் வருது. பெலிஸ்தர் ஈசாக்கின் வளர்ச்சியை கண்டு தங்களோடு ஒப்பிட்டு பார்த்ததால அவங்க உள்ளத்துல பொறாமை வருது. யோசேப்பின் மீது அவங்களுடைய சொந்த சகோதரர்கள் கொண்ட பொறாமை அவனை விற்று போடும் அளவிற்கு கொடூரர்களா ஆயிடுறாங்க. லேயாளை பார்த்து ராகேல் பொறாமை கொள்றாங்க. பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சாலமோன் ஞானி எச்சரிக்கிறாரு. ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவதால அவருக்கு ஒன்னும் ஆக போகிறது இல்ல, நாம தான் நொந்து நூலாகுவோம். பல நேரங்கள்ல குறுக்கு வழி பணக்காரர்களை, தவறான வழியில் காரியம் சாதிப்பவர்களை பார்த்ததும் நமக்கு பொறாமை வந்துருது. இது மிக தவறு அப்படின்னு சாலமோன் ஞானி எச்சரிக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை. இந்த உலகுல சில நேரங்கள்ல சில விருப்பங்கள் நிறைவேற கால தாமதம் சிலருக்கு ஆகலாம். பொறாமைக்கு பதில் கடின உழைப்பு நமக்கு தேவை. ஒவ்வொருவரையும் தனித்தன்மையுடன் தான் நம்ம தேவன் படைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களும் யூனிக் பர்சனாலிட்டியா இருக்கும். ராகேல் தன்னை விட ரொம்ப அழகாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு லேயாள் பொறாமப்படல. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டது அவளுக்கு ஆசீர்வாதமாக மாறினது. அவங்க பெற்ற யூதாவின் கோத்திரத்துல தான் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறாரு. விசுவாச வாழ்விலும் பொறாமை வர வாய்ப்புண்டு. ஒருவர் நன்றாக பாடலாம், இன்னொருவர் நல்ல பிரசங்கம் செய்யற திறன் இருக்கலாம், இன்னொருவர் கூட்டங்களை நடத்தும் திறமை பெற்றவர்களா இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஜெப வாழ்வில் சிறந்து விளங்க பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. பொறாமை என்னும் குணத்தை இன்றோடு முடிப்பதற்கு ஒரு மாற்று மருந்து இருக்கு. பொறாமையை ஒழித்து கட்ட ஒரே ஒரு வழி, நாம் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறோமோ அவங்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏனெனில் அன்புக்கு பொறாமை இல்லை. தேவனே, பொறாமை என்னும் கொடிய பாவத்தினின்று விடுதலை தாரும். ஆமேன்.